வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் சேவைக்கான விரிவான திட்ட அறிக்கையை மறுபரிசீலனை செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தொடர்பாக பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவிப்பு. விழுப்புரத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம். திமுக ஆட்சியில் திமுகவினரிடமிருந்தே பெண்களை காக்க வேண்டிய அவலநிலை இருப்பதாக விமர்சனம். ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷுடன் முதலமைச்சர் ஆலோசனை. தமிழ்நாடு அரசு எந்த சூழ்நிலையிலும் ஆசிரியர்களை கைவிடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. பொறுப்பு டிஜிபி என்பதை தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததை அதிமுக ஆட்சியில்தான் என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. தங்களுக்கு வேண்டிய ஒருவரை டிஜிபியாக நியமிக்க மத்திய அரசு முயல்கிறது. அது நிச்சயமாக தமிழ்நாட்டில் எடுபடாது எனவும் திட்டவட்டம். அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்று எண்ணிய ஒன்றிய பாஜக அரசு அது டிஜிபி மூலம் நடந்து விடாதா என்று எண்ணினார்கள். அது இன்றைக்கு டிஜிபி மூலம் நடக்க முடியவில்லை. பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கிறார், ஏன் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை என்று இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். அவர் ஒன்றை மறந்துவிட்டார். தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு டிஜிபி என்பதை எஸ்ஐஆர் விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வருத்தம் ஏன்? திருச்சியில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி. எஸ்ஐஆர் என்பது மக்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருச்சு. 20 வருஷத்துக்கு ஒருக்க இதெல்லாம் வாக்கு சேர்ப்பது, இவர் இறந்தவங்களை நீக்கணும், வயது 18 வயது நிரம்பினவங்கள சேர்க்கணும். இதில் என்ன தவறு இருக்குது, முதலமைச்சருக்கு இதில் என்ன வருத்தம் இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியல. நெல்மணிகளை பாதுகாக்க போதிய சேமிப்பு கிடங்கு தமிழக அரசிடம் இல்லை என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. மத்திய அரசிடம் இருக்கும் சேமிப்பு கிடங்குகளை பயன்படுத்துவது இல்லை எனவும் காட்டு. நடந்து முடிஞ்சவொடனே கொள்முதல் பண்ணணும். சரி, கொள்முதல் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எங்கேயாவது சேமிப்பு கிடங்குகளை தான் வச்சுருக்காங்களா? இல்லை. ஆனால் மத்திய அரசு வச்சுருக்கு. அறுவடை நடந்து முடிந்த உடனே ஏன் நீங்கள் கொள்முதல் செய்யலாம்? ஆக மழையில் நனைய விட்டு பயிரெல்லாம் முளைக்க விட்டு அது பிறகு ஈரப்பதத்துக்கு உருவாத்தாங்கன்னு கேட்குறதுல என்ன நியாயம் இருக்குது? திமுக ஆட்சியில் 4.3 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் கட்டப்பட்டுள்ளன. அதிக விலை கொடுக்கப்படுவதால் நடப்பாண்டில் நெல் உற்பத்தி 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விளக்கம். அதிகரித்து கிட்டத்தட்ட 2500 அளவுக்கு குவிண்டால் அளவுக்கு உயர்த்தி கொடுத்தனாலும் விவசாயிகள் மத்தியில் ஒரு வாழ்வாதாரம் ஏற்பட்ட காரணத்தால் இந்த 3 மடங்கு நெல்லை உற்பத்தி செய்திருக்கிறார்கள். முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் 4,03,000 மெட்ரிக் டன் கொள்ளளவுக்கு புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இப்போது இருக்கிறார். மெட்ரோ ரயில் திட்டம் ஒரு தோல்வியுற்ற திட்டம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே எந்த கொள்கை மாற்றமும் இல்லை எனவும் கருத்து. மாடு மேய்க்கும் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். கால்நடைகள் வளர்க்கக்கூடாது என கூறும் அரசுக்கு கால்நடைத்துறை, பால்வளத்துறை எதற்கு எனவும் சரமாரி கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் நாளை பொதுமக்களை சந்திக்கிறார் தவேக தலைவர் விஜய். ஸ்ரீபெரும்புத்தூர் பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை கேட்டு கலந்துரையாடல் செய்யும் நிலையில் அனுமதி அட்டை வழங்கிய நிர்வாகிகள்.
கோவை மதுரை மெட்ரோ திட்டத்தை வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசியல் செய்கிறார். மெட்ரோ விவகாரத்தில் தமிழக அரசு கவனம் செலுத்தவில்லை எனவும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு இருக்கு. மெட்ரோ வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் DPR சரியான முறையில் தயாரித்து கொடுத்துருப்பாங்க. இவர் மேற்பார்வை பண்ணியிருப்பார். அதனால் 2 இடத்திலும் கூட கவனம் கொடுக்காத முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்காக நான் டெல்லி போய் பிரதமரை பார்ப்பேன், இங்கே போய் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்கள் பார்க்கல, டெல்லி போய் பார்த்து என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? தமிழ்நாட்டில் 95.78% SIR விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். சென்னை வேளச்சேரியில் SIR சிறப்பு முகாமில் ஆதார் அட்டை பெறுவது தொடர்பாக திமுக அதிமுக இடையே மோதல். போலீசார் முன்னிலையில் இரு கட்சி நிர்வாகிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வந்தவாசியில் SIR சிறப்பு முகாமில் திமுக அதிமுக பிரமுகர்களிடையே கடும் வாக்குவாதம். திமுக பிரமுகர் கட்டையால் தாக்கியதில் அதிமுக பிரமுகர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. கோத்தகிரியில் SIR முகாமில் அலுவலரை தாக்கி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள். SIR படிவங்களை கிழித்து எறிந்த அட்டகாசம், காவல்துறையினர் விசாரணை. புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியை கண்டித்து இளைஞர் காங்கிரசார் போராட்டம். தேர்தல் ஆணையத்திற்கு பாடை கட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் காங்கிரசாருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. $50 லட்சம் மதிப்பில் வெண்பாதரசம் எடுத்துச் சென்ற கேரளா பதிவு எண் கொண்ட கார் பறிமுதல். ஜெயகொண்டத்தில் நின்று கொண்டிருந்த காரை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. கோவில்பட்டியில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. பைக் எரிந்ததை கண்டு பதற்றமடைந்து அங்குமிங்கும் ஓடிய வாகன ஓட்டி. குற்றாலம் மெயின் அருவியில் அபாய வளைவை தாண்டி கொட்டும் வெள்ளம். விடுமுறை தினத்தை கொண்டாட முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிய சுற்றுலா பயணிகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க பொதுமக்களுக்கு கட்டுப்பாடு. தெற்கு அந்தமான் கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருத்தணி, நாகை, திருத்துறைப்பூண்டி, ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த மழைநீர்.
சங்கரன் கோவிலில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் அவதி. நாகை மாவட்ட மீனவர்கள் நவம்பர் 24 முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை. மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் ஜெயராஜ் அறிவிப்பு. நாகை திருப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வயலில் தேங்கிய மழைநீர் வடிவதில் சிக்கல். 2000 ஏக்கருக்கும் அதிகமான இளம் நெற்பயிர்கள் மழைநீரில் அழுகும் அபாயம். திருத்துறைப்பூண்டி அருகே வெளுத்து வாங்கிய கனமழையால் இடிந்து விழுந்த கூரை வீட்டின் சுவர் வெளிப்புறமாக விழுந்ததால் மாற்றுத்திறனாளி பெண் உட்பட 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தென்னாப்பிரிக்காவில் நடக்கும் G20 மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு. மாநாட்டுக்கு வருகை தந்த மோடியை ஆரத்தழுவி வரவேற்றார் தென்னாப்பிரிக்க பிரதமர் சிரில் ராமபோசா. G20 மாநாட்டில் உலக நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. ஹரியானா மாநிலம் ஃபரீதாபாத்தில் கட்டுமான பணியின் போது 3 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து. கட்டிடம் இடிந்து விழும் காட்சி வெளியாகி பரபரப்பு. பெங்களூருவில் ஏடிஎம் வேன் கொள்ளை வழக்கில் 3 பேர் கைது. 5.76 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல். முதலாளிகளுக்கான ஆட்சியாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு. மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள புதிய தொழிலாளர் சட்டங்களை சுட்டிக்காட்டி திமுக எம்பி கனிமொழி சாடல். ராமேஸ்வரத்தில் ஒருதலை காதல் விவகாரத்தில் கொல்லப்பட்ட மாணவி ஷாலினி குடும்பத்தினரை சந்தித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆறுதல். பெண்கள், இளைஞர்கள் என எல்லோரும் போதை கலாச்சாரத்திற்கு வந்திருப்பது வேதனை அளிக்கிறது என பேட்டி. முழுக்க இது மாதிரி ஒரு கலாச்சாரம் இப்போ புதுசா உருவாயிருச்சு. முன்ன டாஸ்மாக் இருந்தது, கள்ளச்சாரம் இருந்ததுங்க. இப்போ போதை, அதாவது கஞ்சா போதை விற்பனை மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. அதில் பல பேர்கள் சொல்றாங்க அந்த மாதிரி அந்த போதையெல்லாம் ஹெல்த்துக்கும் பேட். அவங்க என்ன பண்றாங்கன்னே அவங்களுக்கே தெரியாம இருக்கிற மாதிரி அந்த அளவு ஒரு போதையோட கொடுமை இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் தமிழக அரசு தான் இரும்புகரம் கொண்டு அடக்கணும். மெட்ரோ ரயில் திட்ட விவகாரத்தில் தமிழக மக்களை ஏமாற்றுகிறது பாஜக. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. என்கின்ற எண்ணத்தில் வெவ்வேறு குரலில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக எப்படி ஒவ்வொரு வகையிலும் நீட் தேர்விலே, புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துவதிலே, மாநில உரிமைகளை பறிப்பதிலே, கவர்னரை வைத்து சட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் தடுப்பதிலே ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்து வருகிறதோ அதே வஞ்சகத்தோடு தான் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில்களுக்கு அனுமதி வழங்காமல் நிறுத்தியிருக்கிறார்கள். கோவையில் செம்மொழி பூங்காவை அவசரமாக திறப்பது ஏன்? சரமாரியாக கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களுடன் அமைச்சர் KN நேரு வாக்குவாதம். நீங்க தான் இவ்வளவு நாள் ஆச்சு செம்மொழி பூங்கா எப்ப திறக்குங்க? இவ்வளவு நாள் ஆச்சு, இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டீங்களே, ஏன் திறக்கலங்கிறீங்க? வேகமா வேலை செஞ்சா ஏன் வேகமா வேலை செய்யறாங்கிறீங்க? இல்ல, அவசியம் வந்துருச்சு, திறக்கிறான். அவசியம் அது உங்க ஏங்க சும்மா ஏங்க எங்களை கேட்கற மாதிரி கேக்குறீங்க? எந்த எல்லாரும்
சென்னை ஈசிஆர் அருகே இரும்பு கூரை சரிந்து விழுந்து வடமாநில தொழிலாளர்கள் 2 பரிதாப உயிரிழப்பு. பழைய கிரானைட் கம்பெனியை பிரிக்கும் பணியில் ஈடுபட்ட போது நேர்ந்த சோகம். வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு கண்டிப்பாக லைசென்ஸ் எடுக்க வேண்டும். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். ஹோட்டலில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு என்டரிக் ஃபீவர் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது கட்டாயம். தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி உத்தரவு. சென்னை கீழ்ப்பாக்கம் அருகே பள்ளி மாணவியை ஏற்றி சென்ற ஆட்டோ மீது பனைமரம் சரிந்து விழுந்து விபத்து. ஆட்டோ ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்த சோகம். விசைத்தறி தொழிலாளர்களுக்கான கூலி உயர்வுக்கான ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும். 200க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் சங்கரன் கோவில் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டம். உடுமலை மூணாறு சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளை வீதியில் உறைய வைத்த ஒற்றை காட்டு யானை. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என வனத்துறை எச்சரிக்கை. கேரளாவில் அலங்காரத்திற்காக குடும்பத்தினருடன் காரில் சென்ற மணப்பெண் விபத்தில் சிக்கி படுகாயம். மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்து மணப்பெண்ணுக்கு தாலி கட்டிய மணமகன் நெகிழ்ச்சி சம்பவம். போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து கனரா வங்கியில் 6 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்த விவகாரம். சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உதகை பெண் காவல் ஆய்வாளருக்கு ஆபாச வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் அனுப்பிய விவகாரம். நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக உதவியாளர் கைது. எட்டாவது தேசிய இயற்கை மற்றும் யோகா மருத்துவ தினத்தை முன்னிட்டு சங்ககிரி சுவாமி விவேகானந்தா யோகா மருத்துவக் கல்லூரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி. காந்தியடிகளின் தோற்றத்தை உருவாக்கி அசத்திய 4500 மருத்துவ மாணவர்கள். திருவண்ணாமலை தீப திருவிழாவின் போது அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே அன்னதானம் வழங்க வேண்டும். அனுமதி பெறாமல் அன்னதானம் வழங்கினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி எச்சரிக்கை. மும்பை தாராவியில் ரயில் தண்டவாளங்களுக்கு அருகே பயங்கர தீ விபத்து. அடுத்தடுத்து 3 சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதால் 15 பிளாஸ்டிக் கழிவு சேமிப்பு கிடங்குகள் தீயில் எரிந்து சேதம். இந்திய அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி சிறப்பான பேட்டிங். முதல் நாளில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 247 ரன்கள் சேர்ப்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஆஷஸ் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி அசத்தல்.